திமுக அதிமுக தவிர்த்த தற்போது இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அடுத்த ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு ஆட்சியில் அமர முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? வரலாம். அதில் அப்படி நம்ம சொல்ல முடியாது. அது எந்த கட்சிக்கும் அந்த தகுதி இல்லைன்னு நம்ம சொல்லலை. வரலாம். ஆனால் ரஜினிகாந்த் அல்லது ரஜினிகாந்த் இல்லாத ஏதாவது ஒரு நடிகர் யாராவது கட்சியை தொடங்கினால் கூட தமிழ்நாட்டு அரசியல் சூழல் மாறும். ஏன்னா தமிழ்நாட்டில் திரைப்பட கவர்ச்சி, திரைப்பட மோகம் என்பது இன்னும் குறைந்தபாடு இல்லை அப்படிங்கிறதுல இருந்து நான் சொல்றேன். இது ரஜினிக்கு மட்டுமில்ல, எந்த திரையுலக நட்சத்திரம் வந்தாலும். இப்ப விஜய் பேசுறாரு, வரலாம். வல்லர் சார் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல நல்லர் சார் பாப்போம்னு சொன்னா அவருக்கும் அந்த ஸ்கோப் இருக்கு. நிச்சயமா எந்த ஒரு திரைப்பட கதாநாயகன் அரசியல் கட்சியை தொடங்கினாலும் தமிழ்நாட்டு அரசியல் கணக்கு மாறுபட வாய்ப்பு இருக்கிறது. அந்த இருதுருவ அரசியல் என்பதில் மாற்றம் நிகழ வாய்ப்பு இருக்கிறது. இது அதுவும் கூட சில நடிகர்களுக்கு மட்டும் தான் பொறுத்து சொல்லுவீங்க. ஏன்னா நம்ம நடிகர்களே பார்த்தீங்கன்னா திரு கார்த்திக்ல இருந்து, திரு டி ராஜேந்தர்ல இருந்து, திரு பாக்யராஜ்ல இருந்து, திரு சிவாஜி கணேசன் இருந்து நிறைய நடிகர்கள் முயற்சி பண்ணி அதை அடைய முடியாம இருக்காங்க. அவங்க வந்த காலத்தெல்லாம் பெரிய கரிஸ்மேட்டிக் லீடர் இருந்தப்ப வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் கலைஞர் இருந்தப்போ, ஜெயலலிதா இருந்தப்போ, அந்த மாதிரி நேரங்களில் இவங்க கட்சியை தொடங்கி அவங்களால ஈடுபட முடியல. விஜயகாந்த் வந்த உடனே அவர் ஒன்றும் எங்களை மாதிரி பெரிய பேரணி நடத்தினவர் இல்லை, மாநாடு நடத்தினவர் இல்லை. 25 ஆண்டு காலம் அரசியல் களத்தில் பெரிய நெருக்கடிகளை சந்தித்தவர் இல்லை. வந்த உடனே எதிர்க்கட்சி தலைவர் ஆகிட்டார். நல்ல ஓப்பனிங் இருந்தது. எதிர்க்கட்சி தலைவர் ஆகிட்டார். அப்படி ஒரு சினிமா நடிகருக்கான வாய்ப்பை இந்த தமிழகம் கொடுக்குது. எடுத்த எடுப்பிலே கட்சி தொடங்கி 5 ஆண்டுகளுக்குள் எதிர்க்கட்சி தலைவர் அமரக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த மக்கள் வழங்குகிறார்கள். ஆனால் அதற்கு முன்னதாக 15 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் ஈழத்துக்காகவும், இனத்துக்காகவும், மொழிக்காகவும் ஏராளமான போராட்ட களங்களில் ஈடுபட்ட திருமாவளவனுக்கு அந்த அங்கீகாரம் கிட்டவில்லை. இதுதான் யதார்த்த நிலை.